ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வண்டியோட முன்னாடி கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்ச மாதிரி இருக்கு. இது கண்ணாடியெல்லாம் உடையலைங்க. ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு ஃப்ரேமை நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ இல்லை ஒரு சின்ன ஒரு பிராங்க் ஷோ மாதிரி நம்ம பண்ணலாம். ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு இந்த மாதிரி கண்ணாடி உடஞ்ச மாதிரி எப்படி காமிக்கணும், இந்த மாதிரி ஃப்ரேமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை நம்ம எப்படி ஆட் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்சார்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. நான் எங்கிட்ட இருக்கிற நான் எடுத்த ஒரு வீடியோவை எடுத்துக்கிறேன். பாருங்க, இது வைட் ரேஞ்சில் இருக்கு. இப்போ கேன்வாஸை கிளிக் பண்ணி 16:9 இருந்து 9:16க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ மெனுவை லைட்டா மூவ் பண்ணி பாருங்க, இது ஒரு வண்டியில போகும்பொழுது எடுத்த இந்த வீடியோல இதோட முன்னால் இருக்கக்கூடிய கண்ணாடி எதுவுமே உடையல. சோ இப்போ அந்த மெனுவை மூவ் பண்ணி பிஏபியை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஆல்பம் மெட்டீரியல்ல கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள பிக்சரை செலக்ட் பண்ணிக்கங்க. பிக்சருக்குள்ள கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் இருக்கும். பாருங்க, டிஸ்ப்ளே ஆகுது. அதுல ஒன்ன நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்கிற ஃபுல் ஸ்கிரீனை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இப்ப பாருங்க, நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய வண்டியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி உடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் வேணுமா இல்ல ஒரு ஷேப் வரைக்கும் வேணுமா அப்படிங்கறது நீங்க டிசைட் பண்ணிட்டு அதை இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றதெல்லாம் பண்ணிக்கங்க. எனக்கு இன்னொரு ஃப்ரேமே ஒரு ஆர்டின் ஷேப்ல உங்களுக்கு ஜஸ்ட் பிராங்க் பண்றதுக்கு காமெடி பண்றதுக்கு ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் பண்ணணும்னா இன்னொரு ஃப்ரேம் ஹார்டின் ஷேப்ல இருக்கும். ஸோ ஹார்டின் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு ரெண்டையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு எது தேவையோ ஒன்று பண்ணிக்கலாம். பட் நான் ரெண்டுமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களுடைய அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு டிக் மார்க் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்ணாடி உடஞ்ச மாதிரியும் அப்படியே கொஞ்சம் அப்படி மூவ் ஆனதுக்கு அப்புறமா ஹார்ட்டின் சிம்பிள்லையும் உங்களுக்கு உடஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் வரும். இந்த மாதிரி எஃபெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணிக்கங்க.